ஹாய்ங்க, வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க. நம்ம இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உருளி பெனிஃபிட் தாங்க பார்க்க போகிறோம். உருளி வந்து எப்படி வைக்கலாம், அது நம்ம எதுக்காக வைக்கணும், அது எங்கெங்கே வைக்கணும், அதை வந்து தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். இப்போ உருளி வாங்க முடியாதவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. அந்த மாதிரி நீங்கள் உருளி வச்சுக்கலாங்க. ஆனால் ஒரு வீடுன்னு இருந்தால் கம்பல்சரி நம்ம உருளி வைக்கணுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஒன்று வந்து ஏற்படுத்துங்க. அது இல்லாமல் வெளியேருந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டோடு வந்தால் கூட சரி, அவங்க வந்து இந்த உருளியை பார்க்குறப்ப அவங்க மைண்டு வந்து மாறி ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்துடுங்க. அதனால தாங்க நம்ம உருளி வைக்கிறோம். ஓகேங்க, இப்போ நான் டெக்கரேஷன் பண்ணிங்க இந்த உருளியை பற்றி நான் அவங்க சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களை ஒன்று பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்கள்லங்க, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லுவாங்கல்லங்க. அதில் ஒன்று தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி. நிலம், நீர். நீங்கள் தண்ணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல்லான சக்தி இருக்குங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது நம்மக்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அதை வந்து எடுத்து வெளியே போட்டுருங்க. அதனால தாங்க வந்து நம்ம வந்து ஊர்லேயே வைக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுங்க ரோஸ் வாட்டருங்க, பன்னீர் சொல்லுவாங்க. இது வந்து சும்மா நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாசனை இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து நம்மளுக்கு இது ஏற்படுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்கங்க. ஒரு நிமிஷங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பா தாங்க, ஒரு 25 ருபீஸ் தாங்க இருக்கும். இந்த பன்னீர்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 25 ருபீஸ் தாங்க இருக்கும். பன்னீரில் நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை பாருங்கள், இது வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நிறையா போட்டுறாதீங்க, சும்மா ஒரு பிஞ்சு. இதை பாருங்கள், நான் எடுத்துருக்கேன், ஒரே ஒரு பிஞ்சு எடுத்துருக்கேங்க. அதை போட்டுக்கோங்க. அது தண்ணியில் சேர்க்குறப்ப இன்னும் நமக்கு ஸ்மெல்லாக இருக்குங்க. சொன்னலைங்க, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு. அதில் ஒன்று தாங்க பார்த்திங்கன்னா வந்து நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அது வந்து போக்குற சக்தி வந்து அதுக்கு அதிகங்க. அதனால தாங்க நம்ம வந்து உருளி வைக்கிறோம். உருளியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்ப தாங்க உருளியே நம்ம வைப்போம். நம்ம நெகட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு அந்த திங்கிங்கில் தோணவே தோணாதுங்க. நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும்னு நினச்சி தாங்க நம்ம வந்து உருளியே வைப்போம். ஓகேங்களா. உருளியில் வந்து நம்ம சேர்க்குற இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து அதிகப்படுத்துவோங்க. சரிங்களா. அதனால நம்ம உருளியே வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இப்போ முன்னெல்லாம் அந்தளவுக்குலாம் உருளி வைக்க மாட்டாங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் உருளி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உருளி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. எந்த ஒரு பூவும் நம்ம வந்து பிச்சு போடக்கூடாதுங்க, அப்படியே தாங்க வைக்கணும். உருளி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பூ வந்து பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சாமிக்கு வைக்கிறப்ப கூட சரிங்க, பூலாம் பிச்சு போடக்கூடாதாங்க, அப்படியே தான் வைக்கணுமா. நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ உருளி வைக்கிறாங்க. ஒரு நகை கடைக்கு போனால் ஒரு உருளி டெக்கரேஷன் இருக்கும், ஒரு துணி கடைக்கு போனால் ஒரு உருளி, எங்கள் சின்ன சின்ன கடைக்கெலாம் கூட இப்போ பாருங்களா அந்த உருளி வைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்துவங்க. இப்போ நம்ம கடைகள்லாம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வியாபாரம் ஆகணும், நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சி தானே உருளி வைப்பாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வீட்லேயும் நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் கொண்டு இருக்கிறோமோ, அந்தளவுக்கு நம்ம வீட்லேயும் நம்மளுக்கு நல்லது நடக்குங்க. சரிங்களா. அதனால நம்ம ஊர்லேயே வைக்கிறோம். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம தண்ணி மாற்றிக்கலாங்க. டெய்லி மாற்றணும்னு அவசியம் இல்லை. 2 நாளைக்கு கம்பல்சரி ஒரு நாள் இன்றைக்கி தண்ணி மாற்றணுங்க. நீங்கள் அப்படி தண்ணி மாற்றாமல் விட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து கொசுலாம் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பூவே என்கிட்ட இல்லை, இப்போ உருளி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, என்கிட்ட உருளி இல்லை, பூ இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொதுவாகவேங்க நம்ம உருளி வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், மண் உருளியே நான் வந்து இப்போ புதுசாக ஒன்று ரேட் கேட்டு வந்தாங்க, 100 ரூபான்னாங்க. அதுவே பித்தளையில் வந்து நான் ரேட் கேட்டாங்க, 500 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ அவ்வளோ இப்போ வாங்க முடியறவங்க வாங்குவாங்க, வாங்க முடியாதவங்க சில பேர் இருப்பாங்களேங்க. அவங்களாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திர கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து
அந்த ஒரு மாதிரி மண்ணில் வந்து விளக்கு மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து அந்த நம்ம விளக்கேற்றுற அந்த மூக்கு இருக்காது. நார்மல் விளக்கு மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேயும் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ அந்த தண்ணி ஊற்றிட்டு நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து அந்த பச்சை கற்பூரம் அதெல்லாம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்காக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் போடலாம், அது கூட ரொம்ப நல்லது தாங்க. இப்போ இப்போ என்கிட்ட ஒரே ஒரு பூ தான் இருக்குன்னா நீங்கள் வந்து டக்குன்னு தண்ணி ஊற்றி இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மேலே வச்சு விட்ருங்க. அது ஓகே, அவ்வளோதாங்க, நம்மளால் முடிஞ்சது. கம்பல்சரி வைக்கணுங்க, ஏன்னா இந்த பாருங்க, அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம், இது வெளியே வைக்க முடியாதுங்க. இதே மாதிரி பெருசு விற்கிதுங்க. இது இப்போ நான் வாங்கியிருக்கேங்க, இந்த விளக்கு மாதிரி அந்த இது வந்து நான் வந்து சாமிக்கு வந்து இந்த பிரசாதம் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சம்பளம் ஏற்றுறப்ப அந்த தூள்லாம் வந்து கீழே விழுந்துருதுன்னு சொல்லி செய்து இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 5 ரூபா தாங்க சொன்னாங்க. நான் 2 வாங்கிட்டு வந்தேன். சரி, அப்புறம் நானே யோசித்தேன், சரி நம்ம வந்து இதை டெக்கரேஷன் பண்ணி இதை நம்ம வந்து இதில் ஒரு பூ தானே யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம டெய்லி கொஞ்சம் மாற்றி நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம நார்மலாக ஒரு சின்ன இடத்துல வச்சா கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. அதனால தாங்க இதை வாங்கிட்டு வந்தேன். ஒருவேளை எங்ககிட்ட உருளிலாம் வாங்க பணம் இல்லைக்கா, எங்கள் வீட்டில் இப்போ அதெல்லாம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கலாங்க. இதோட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தாங்க சொன்னாங்க அந்த பாட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் சொன்னாங்க. நான் 2 வாங்கிட்டு வந்தேன் 10 ரூபான்னு. உங்களால் முடியாதவங்க இந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வைக்கலாங்க. பெரிய பெரிய உருளி வாங்கி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாதுங்க உருளியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து இந்த சில்வர் சொல்லுவாங்கள்ல, நம்ம சில்வர் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ சில்வர்னால் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நான் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சில்வரில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. மண்ணில் யூஸ் பண்ணலாம், பீங்கான், கண்ணாடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பித்தளைங்க. இந்த மாதிரி இதில் தாங்க யூஸ் பண்ணணும் உருளியை பொறுத்த வரைக்கும். உருளி எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வைக்கணுங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வைக்கலாங்க. அப்புறம் வந்து கிச்சனில் வைக்கலாம். நம்ம வந்து சட்டுன்னு இப்போ ஒருத்தவங்க வெளியே வந்து உள்ளே வராங்கன்னா அவங்க கண் பார்வையில் படுற மாதிரி வைக்கணுங்க. அப்போ தாங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? முடியாதவங்க இந்த மாதிரி உருளி வைங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட உருளி இருக்குன்னா இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இருக்குது டெய்லியெலாம் நம்மளால் பூ வாங்க முடியாது இல்லைங்க. செவ்வாய் வெள்ளி அந்த 2 நாள் மட்டும் நீங்கள் கம்பல்சரி உருளி வைங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அந்த 7 நாளில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சாமிக்குன்னு ஒதுக்குற நாள்லங்க. அதனால் அந்த 2 நாளில் கண்டிப்பாக நீங்கள் உருளி வைங்க. இந்த உருளி வைக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், உங்கள் வீட்டுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன இது தானேங்க. செய்யறதுனால நமக்கு நல்லது நடக்குதுன்னா அது நம்ம செய்யலாம் இல்லைங்க. அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா செருப்பு கிட்ட வைக்கக்கூடாதுங்க. நம்ம இதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், என்ட்ரன்ஸ்லேயே வைக்கணும். குழந்தைங்களாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன்னா திடீர்னு கால் பட்டு தள்ளி விட்டால் நம்மளுக்கு அது ஒரு கீழே விழுந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாயிடும் இல்லைங்க. என்னடா நம்ம இவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு, அதுக்காக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. இது ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி சின்ன பீங்கான்லங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பவுல் இருந்தால் கூட இதில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 பூ இருந்தால் கூட போதுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நானே வந்து மண்ணில் ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி அதில் வந்து மஞ்சத்தூள், அந்த அது பன்னீர் மட்டும் கூட வைங்க. நீங்கள் பூ கம்பல்சரி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இது மட்டும் கூட நீங்கள் வச்சுருங்க. பூ இருக்கிற டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. இப்பயும் சொல்கிறேங்க, இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு தாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ்ங்க. இப்போ இந்த டெக்கரேஷன் ஒரு வாட்டி உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேங்க, பாருங்கள். நேற்று தாங்க இந்த வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்க, இன்றைக்கி வெத்தலை தீபம் போடணும் சொல்லி நேற்று தான் போய் பூலாம் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து அடிக்கடி உருளி வைப்பேங்க நான். இப்போ இந்த சின்ன உருளி வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் திரும்பி வைக்க போகிறேங்க. சரி, நான் வந்து இது அதை சொன்னேன், இந்த பிரசாதம் வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா இருக்காங்க. நான் இப்போ அவங்க எங்கே வச்சாலும் எதனா ஏறி எதனா தூக்கி போட்டு உடச்சிட்றாங்கங்க. இதை நான் வந்து நல்லா மேலே தாங்க வைக்க போகிறேன். இந்த பாருங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.